தமிழ் ராசிபலன் சேனலில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். 2025ஆம் ஆண்டின் மிதுன ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. கலகலப்பும் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய விகட கவியான மிதுன ராசி அன்பர்களே, போக சுபத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராகு பகவான் மிதுன ராசிக்கு தொழில்ஸ்தானம் என்னும் 10ஆம் பாவகத்திலும், ஞானத்தை அளிக்கக்கூடிய கேது பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய 4ஆம் பாவகத்திலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். ராசிக்கு 10ஆம் வீட்டில் அடியெடுத்து வைக்கும் ராகுவினால் திடீர் பயணங்களின் மூலம் அனுபவம் அதிகரிக்கும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. மறைமுக எதிர்ப்புகளால் நினைத்த சில காரியங்கள் கைகூடுவதில் தாமதம் உண்டாகும். உறவுகளிடத்தில் ஆதரவான சூழல் ஏற்படும். எதிர்காலம் நிமித்தமான சில முடிவுகளை எடுப்பீர்கள். பிடிவாத குணத்தினை குறைத்து கொள்வது நல்லது. நண்பர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும் கடன் பிரச்சனைகள் குறையும். எதிலும் சுயமாக சிந்தித்து செயல்படுவீர்கள். மனதளவில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். மூத்த உடன்பிறப்புகளிடத்தில் அனுசரித்து செல்லவும். ராசிக்கு 4ஆம் வீட்டில் அடியெடுத்து வைக்கும் கேதுவினால் பயனற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். குழந்தைகளின் குணநலங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் ஒருவிதமான சோர்வும் மந்த நிலையும் ஏற்படும். சில பணிகளை மற்றவர்களை எதிர்பாராமல் நீங்களே மேற்கொள்வது நல்லது. நினைத்த சில பணிகளில் திடீர் மாற்றங்களை செய்வீர்கள். மின்சாதன பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். முக்கியமான ஆவணங்களில் கவனத்துடன் இருக்கவும். மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை சமாளிப்பதற்கான மனப்பக்குவம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருக்கவும். பயணங்களின் தன்மைகளை அறிந்து முடிவு செய்யவும். தாயின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். உணவு பழக்கங்களில் கவனம் வேண்டும். நேரம் கழித்து உணவு உண்பதை தவிர்ப்பது நல்லது. திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பேச்சுக்களை குறைத்து கொள்வது உறவுகளிடத்தில் நன்மதிப்பை உருவாக்கும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் தாமதம் உண்டாகும். திடீர் செலவுகளால் எதிர்பாராத நெருக்கடிகள் உண்டாகும். வருமானத்திற்கான புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படவும். எதிர்பாராத சில இடமாற்றத்திற்கான சூழல் அமையும். கிடைக்கும் வாய்ப்புகளை தக்க வைத்து கொள்வது நல்லது. பணிபுரியும் இடத்தில் ஆர்வமின்மை உண்டாகும். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருக்கவும் பேச்சுக்களில் நிதானம் வேண்டும். பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதற்கான மதிப்புகள் மேம்படும். உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்வதால் உயர்வும் ஆதரவும் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்களில் ஆர்வமும் வேகமும் அதிகரிக்கும். அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் உண்டாகும். பங்குதாரர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். அரசியல்வாதிகள் கட்சி மேலிடத்தில் விவேகத்துடன் செயல்படவும். நினைத்த சில பணிகள் ஈடேறுவதில் அலைச்சல்கள் உண்டாகும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை 1க்கு 2 முறை மேற்கொண்டால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பெண்களின் குணநலன்களில் மாற்றம் உண்டாகும். எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறையும். வீடு மற்றும் அலுவலக மாற்றத்திற்கான சூழல் ஏற்படும். வயதில் மூத்தவர்களிடத்தில் பொறுமையுடன் செயல்படவும். மாணவர்களுக்கு உயர்கல்வியில் இருந்து வந்த போட்டிகள் மற்றும் ஆர்வமின்மை குறையும். எதிர்பார்த்த சாதகமான சூழல் அமையும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். இயந்திரவியல் பிரிவுகளில் கவனம் வேண்டும். ஆசிரியர்களின் ஆலோசனைகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். நடைபெற இருக்கின்ற ராகு கேது பெயர்ச்சியால் மனிதளவில் புதுவிதமான சிந்தனைகளும் எதிர்காலம் தொடர்பான முடிவுகளும் பிறக்கும். நடைபெற இருக்கின்ற ராகு கேது பெயர்ச்சியால் செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வும் பயணங்களால் அனுபவமும் ஏற்படும். இவர்களுக்கான வழிபாட்டு முறை: திருச்செங்கோட்டில் அமர்ந்திருக்கும் அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்து வர உடல் ஆரோக்கியம் மற்றும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பௌர்ணமி தோறும் குல தெய்வத்திற்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட தொழிலில் முன்னேற்றமும் கல்வி சார்ந்த பிரச்சனைகளும் அகலும். இதுவரை
மிதுன ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்தோம். நன்றி, வணக்கம்.